ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்று ஒரு கதை பார்க்கலாம். ஒரு நாள் முல்லா தெருவில் எதையோ மும்முரமாக தேடிக்கொண்டிருப்பதை மக்கள் பார்த்தனர். முல்லா, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றவர்கள் கேட்டனர். நான் என் சாவியை தொலைத்து விட்டேன் என்று முல்லா கூறினார். உதவி மனப்பான்மையோடு அனைவரும் முல்லாவிற்கு உதவி செய்ய முற்பட்டனர். சிறிது நேரம் தேடிய பின்னர் ஒருவர் கேட்டார், முல்லா, நீ எந்த இடத்தில் சாவியை தொலைத்தாய் என்று சரியாக கூறினால் இன்னும் தேடுவதற்கு எளிதாக இருக்கும். அதனால் சரியான இடத்தை கூறு என்று கேட்டார். சாவியை என் வீட்டிற்குள் தொலைத்தேன் என்றார் முல்லா. பிறகு ஏன் இங்கு தெருவில் வந்து தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் கேட்டனர். இங்குதான் அதிக வெளிச்சம் இருக்கிறது, அதனால்தான் இங்கு வந்து தேடுகிறேன் என்று முல்லா கூறினார். இதுபோல நாம் ஏதோ ஒரு இடத்தில் கோபப்பட்டு விடுகிறோம், டென்ஷன் ஆகி விடுகிறோம், அழுது விடுகிறோம். ஆனால் இன்னொரு இடத்திற்கு சென்று அமைதியை தேடுகிறோம். அந்த கோயிலுக்கு போனால் அமைதி கிடைக்கும், அந்த கடற்கரைக்கு போனால் அமைதி கிடைக்கும், இல்லை தியேட்டருக்கு போனால், இல்லை அந்த நண்பரை போய் பார்த்துவிட்டு வந்தால் கொஞ்சம் அமைதியாகிவிடும் என்று நினைக்கிறோம். அதாவது நம் அமைதியை தொலைக்கும் இடம் வேறொன்றாக இருக்கிறது. அது வீடோ அலுவலகமோ. ஆனால் அமைதியை தேடும் இடமோ வேறொன்றாக இருக்கிறது. அது கோவிலோ அல்லது கடற்கரையோ. நாம் இதை காலம் காலமாகவே செய்துவிட்டு வந்திருக்கிறோம். தொலைப்பது ஒரு இடத்தில், தேடுவது ஒரு இடத்தில். இந்த முல்லா கதையை கேட்கும் போது கேலியாக தெரிகிறது. சாவியை வீட்டிற்குள் தொலைத்துவிட்டு தெருவில் வந்து தேடிக்கொண்டிருக்கிறாரே என்று. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யாரிடமோ கோபப்படுகிறோம், யாரிடமோ வந்து அதற்கு ரெமெடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் கோபப்படும் நேரத்திலேயே கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால், இந்த கோபம் என் மனதிற்கு என்ன விளைவை ஏற்படுத்தும், உறவுகளில் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பது முதலிலேயே புரிந்திருந்ததென்றால் அந்த கோபத்தினுடைய வேகத்தை நாம் குறைத்திருக்கலாம். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக, லவ்ஃபுல்லாக இருந்து சூழ்நிலையை சரி செய்திருக்கலாம். சில நேரங்களில் நாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறோம். நம்மை நாம் கட்டுப்படுத்த முடியாதவராகி கத்தி விடுகிறோம் அல்லது ஏதாவது செய்து விடுகிறோம். பிறகு அதற்கு ரெமடியை வெளியில் தேடுகிறோம். முடிந்தவரை நாம் எங்கே வசிக்கிறோமோ, எங்கே வேலை பார்க்கிறோமோ அங்கே நாம் எல்லோரிடமும் லவ்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இதை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலை, மனிதர்கள் எப்படி இருந்தாலும் சரி, நான் பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும். எனக்கு என்னுடைய பீஸ் முக்கியம். நான் லவ்ஃபுல்லாக இருக்க வேண்டும். என்னுடைய